ஸோ குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வருவோம், ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இந்த லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எந்த ஒரு பெய்ட் ட்ரிப்பு ப்ரொவைட் பண்ண வரல, நான் இங்கே எந்த ஒரு ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்க வரல. நான் ஒரு செபரி சர்வீசஸ் அனலிஸ்ட் கிடையாது, திரும்பவும் சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் நான் கொடுக்குறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா ரிக்வஸ்டட் நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணப்போ தான் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ட்ரேடை எடுக்காதீங்க. ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு உண்டான அனாலிசிஸ், அதாவது 28 ஏப்ரல் 2025 எப்படி இருக்க போது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எஸ்டர்டே அனாலிசிஸ், ஐ மீன் ஃப்ரைடே இது சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக நம்மளோட அழகான டார்கெட்டில் வந்து ஹிட் பண்ணிட்டு போயிடுச்சு, ரைட்? ஸோ நம்ம சொன்ன மாதிரியே உங்களுக்கு எல்லா டார்கெட்டும் அச்சீவ் ஆச்சு. நான் சொல்லியிருந்தேன் கிளியர் கட்டாக எந்த லெவலுக்கு அப்புறம் நீங்கள் புட்டு போகணும்னு. நீங்கள் புட்டு போயிருப்பீங்க, அதே மாதிரி நல்லா ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட், சார் என்ன சார் 2-3 டேஸாக நீங்கள் வந்து கால்ஸ் எதுவும் கொடுக்கல, நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க இல்லையான்னு தெரியல, நான் எப்படி உங்களை நம்புறது? ஜேர்னல் எதாவது இருந்தால் காட்டுங்க. ஸோ உங்களுக்காக இன்றைக்கி நான் ட்ரேடிங் ஜேர்னலை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மந்தோட என்னோட ட்ரேடிங் ஜேர்னல் நீங்கள் பாருங்கள். ஸோ அக்கௌண்ட்டு ஃபயர்ஸ் இருக்குது. அண்டு இந்த பாருங்கள், இது என் ட்ரேடிங் ஜேர்னல். ஸோ ட்ரேடிங் ஜேர்னல் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, it's loading. ஓகே, ரைட். ஸோ நம்மது பாருங்கள், ஏப்ரல் மந்தோட ஜேர்னல் இதுதான். ஸோ ஏப்ரல் மந்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்காக இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இதை பாருங்கள், வாங்க, என்ன தெரியுது பாருங்கள். எவ்ரி டே வி ஆர் மேக்கிங் எ வெரி பிக் ப்ராஃபிட். ஓகே, ஆனால் பாருங்கள், இந்த லாஸ் பாருங்கள், இந்த ஒரு லாஸ் மட்டும்தான். நம்ம வந்து 2 லாட்ஸில் ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தது 2.4, 400, 800, அவ்வளோதான். அது பாருங்கள், எல்லாம் 3 டிஜிட்டல் லாஸ். எனக்கு நிஃப்டியில் 3 டிஜிட்டல் லாஸ் ஒரு பெரிய மேட்ரே இல்லை. பட் ஓவரால் இது வரைக்கும் என்னோடய ப்ராஃபிட்ஸ் பாருங்கள், 5,800, 2,100, பாருங்கள் 1,200, 1,900, 1,500, 3,600, 4,500, 3,600. ஸோ எவ்ரி டே வி ஆர் மேக்கிங் அ ப்ராஃபிட். அண்ட் இது வரைக்கும் என்னோட ப்ராஃபிட் ஆஃப் திஸ் ஜேர்னல் இஸ் அப்ராக்சிமேட்லி 25,000 நம்ம ப்ராஃபிட் நம்ம பண்ணியாச்சு. ஓகே, இது என்னோட ட்ரேடிங் ஜேர்னல் கிளியராக காட்டுது. ஓவரால் என்னோட ப்ராஃபிட் 25,000. ஓகே, ஆனால் நம்ம லாஸ் எடுத்தது வெறும் 5,000. ஓகே, அண்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியும். ஓகே, இந்த 5,000 கூட ஐம் ஹோல்டிங் ஆல்ரெடி ஒரு ட்ரேடை நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபார் திஸ் 28th, அதாவது இன்னைக்கு ஒரு கேப் டவுனுக்காக ஒரு ஹோல்டிங்கில் இருக்கோம் நம்ம, விச் இஸ் அ செல்லிங் ஆப்ஷனை நான் வந்து ப்ரெஃபர் பண்ணி நம்ம செல் பண்ணியிருக்கோம். ஸோ இது அப்டேட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே, ஸோ அதனால தான் உங்களுக்கு 5.2ன்னு இப்போ மைனஸில் காட்டுது. ஓகே, பிகாஸ் நம்ம ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கோம். செல் பண்ண உடனே ஒரு 5-7 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்லி 1.7K அதில் வந்து லாஸில் இருக்குது. ஓகே, நம்ம எடுத்தது வந்து இது ஃப்ரைடே மார்க்கெட்டில் எடுத்தோம். ஸோ இந்த 1.7Kவை நீங்கள் இன்ன வரைக்கும் நான் இதை புக் பண்ணலை, அதனால் உங்களுக்கு இதில் காட்டுது. ஸோ 1.7K நீங்கள் மட்டும் இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்லி இங்கே மைனஸ் பாருங்கள் 2.4, 2,400 + 400, 800, 2,800, 2,800 + 800, 3,600. ஸோ இந்த மந்த்துக்கே ஓவரால் எனக்கு லாஸ் வந்து 3,600 தான். ஆனால் என் ப்ராஃபிட் பாருங்கள், விச் இஸ் 3.4, 5.8, இதை பாருங்கள் 3.7, 4.5. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் நல்லா தெரியுதுன்னா, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாஸ் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கணும், ப்ராஃபிட் எப்போவுமே உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கணும். லாஸ் நீங்கள் மார்க்கெட்டில் கம்மியாக கொடுங்க, பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு தெரியுது இதுதான் என்னோடய லாஸு, என்னால் இப்போ 400 தான் எடுக்க முடியும், இல்லை என்னால் 800 தான் லாஸ் எடுக்க முடியும்னா கொடுங்க, பிரச்சனை கிடையாது. பட் இந்த ஒரு 2.4
லாஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும். என்னால் இதோட டபுளாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். 2.4 லாஸ் கொடுத்தா அடுத்த நாளே எனக்கு 3.4 எடுக்க முடியும் அப்படின்னீங்கன்னா தென் யூ ஆர் எ வெரி குட் ட்ரேடர். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் 2.4 லாஸ் கொடுக்குறேன், ஆனால் என்னால் 500 கூட பார்க்க முடியலன்னீங்கன்னா தென் யூ ஹாவ் த ப்ராப்ளம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம மந்த் முடியலை. நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்னும் மந்த் முடியல. இன்றைக்கி ஒரு ட்ரேடிங், நாளைக்கு ஒன்று இருக்குது, நாளானிக்கு இருக்குது. ஸோ டோட்டல் 3 டேஸ் இருக்குது. ஸோ 3 ட்ரேடிங் டேஸ் இன்னமும் நம்ம கையில் இருக்குது. ஸோ இது அப்ராக்சிமேட்லி இது ஜஸ்ட் ஐ எம் டேக்கிங் ஒன்லி வித் அ சிங்கிள் லாட். இதுதான் கேமு உங்களுக்கு. நான் ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரூவ் ஐ எம் டேக்கிங் வித் திஸ் எ சிங்கிள் லாட். Understood? Clear? So I am taking this with a single lot இருக்க ஒரு காரணத்தினால நீங்கள் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு சிங்கிள் லாட்டில் ஐம் மேக்கிங் ப்ராஃபிட் ஆஃப் 24,300. ஓகே, ஸோ 24,300 உங்களுக்கு சிங்கிள் லாட்டில் ஐ கேன் மேக் எ ப்ராஃபிட். தென் ஜஸ்ட் திங்க் ஆஃப் இன்னும் ஒரு 2 ட்ரேடிங் டேயில் ஈவன் 1,000 எடுத்தால் கூட ஐ மேக் அட்லீஸ்ட் அரவுண்ட் 25K per month in one, I mean, with one lot in particular this account. Please understand. Okay. நான் அது பொய்யான எந்த ஒரு இதுவும் கொடுக்க வரல. This should be the profit. And இது நம்ம இப்போ ஆல்ரெடி ஹோல்டிங்கில் இருக்குது. It will be இன்னைக்கு நான் எக்ஸிட் பண்ண விட I will show you. Okay. I will reduce this loss into minimum of, இதில் நீங்கள் லாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லாஸ் எடுத்தோமோ இந்த லாஸை try to hold it out. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் ஒரு 27 to 30K per month இந்த ஒரு அக்கௌண்ட்டில் வெறும் ஒரு லாட்டில் நான் எடுத்து நான் உங்களுக்கு ப்ராஃபிட் நான் காட்ட போகிறேன். ஓகே, ஸோ கிளியர் கட்டான வியூ புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க சார் என்ன சார் 3 நாளாக நீங்கள் எனக்கு ட்ரேடு கொடுக்கல. நீங்கள் பாருங்கள், லாஸ்ட் 3 டேஸாகவே ஐ வாஸ் மேக்கிங் அ ப்ராஃபிட். அண்டர்ஸ்டுட்? ஸோ இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஷுட் ரெடியூஸ் யுவர் லாஸ் அண்ட் இன்க்ரீஸ் த ப்ராஃபிட். நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, யூ ஆர் புக்கிங் யுவர் ப்ராஃபிட்டை ஏர்லியாக புக் பண்ணிவிட்டு லாஸை லேட்டாக புக் பண்ணுறீங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸாக ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ஐ ஹாவ் சம் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஸ்டூடெண்ட் எடுக்கிறாங்க, ஆன்லைனில் எடுக்கிறாங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ கேன் ஆல்சோ வெரி வெல் டேக் திஸ். ஓகே, ரைட். ஸோ கம் பேக் டு அவர் அனாலிசிஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 5 minute சார்ட். ஸோ 5 minutes சார்ட்டோட லெவலை எழுதிக்கோங்க. ஓகே, முக்கியமாக நம்ம என்னென்னா இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். திரும்பவும் சொல்கிறோம், ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால அப் சைட் லெவல்ஸ் எழுதிக்கோங்க. 24,329 அண்ட் 24,315. ஓகே, அண்ட் வாட் இஸ் மை டவுன் சைட் ஜோன்? 23,903 and 23,749. ஸோ இன்றைக்கி நம்ம கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால இந்த லெவல்ஸ்குள்ளே போச்சுன்னா தயவுசெய்து நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. வெயிட் பண்ணுங்கள். இங்கேருந்து ஒரு சப்போர்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் மூவ்ஸ் கிடைச்சா நீங்கள் தாராளமாக ட்ரேடை எடுக்கலாம். கிளியர்? ரைட். வெயிட் அண்ட் டேக் த ட்ரேட். அவசரப்படாமல் வெயிட் பண்ணி ட்ரேடை எடுங்க. இந்த இடம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் கேப் டவுன் ஆயிடுச்சு, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதுன்னா நல்லா பாருங்கள். 1 2 3 4. ஓகே, ஸோ நம்ம இந்த ஜோனே வந்து ஒரு 4 ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோனாக மாறுது. ஸோ 4 ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன் இருக்கிற ஒரு காரணத்தில் இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். வந்த உடனே மார்க்கெட் என்னாகும், கொஞ்சம் ரைஸ் ஆகும். ரைஸ் ஆனால் ஃபஸ்ட் டார்கெட் 24,040. கொஞ்சம் புல் பேக் எடுத்து 040 தாண்டினோன்னா உங்களுக்கு 24,215. ஓகே, செகண்ட் டார்கெட். ஸோ 24,215 அப்புறம் கொஞ்சம் டான்ஸ் ஆடி இதுக்கு மேலே போனால் கொஞ்சம் ஸ்லக்கிஷாக போகும். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படியே கம்பைண்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 பாருங்கள் 3 4 5 6. ஸோ 6 ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன்ஸ் உங்களுக்கு காம்பினேஷனில் இருக்குது. ஸோ 6 ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன்ஸ் உங்களுக்கு காம்பினேஷனில் இருக்க ஒரு காரணத்தினால திரும்பவும் சொல்கிறேன், 6 ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன் நீங்கள் காம்பினேஷன் இருக்கலாம். இது கொஞ்சம் உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி தான் இதுக்கு மேலே போகணும். ஸோ இன்றைக்கி நம்ம கேப் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா இந்த மூவ்ஸ் 1 2. ஸோ இந்த லெவல்ஸை வந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடாக எடுக்கணும். சப்போஸ் பை எனி சான்ஸ் கேப் டவுன் பெருசாக இதுக்கு கீழே போயிடுச்சு, இதுக்கு
23,722. ஸோ 722ல் கீழே இருக்குது, இப்படி ஆடுது. டோன்ட் வரி. அதை எப்போ இப்போ டவுன் சைடில் பிரேக் ஆகுதோ அப்போ மட்டும் நீங்கள் தாராளமாக புட்டு போகலாம். டவுன் சைட் பிரேக் ஆகி இங்கே இந்த இடத்துல டச் ஆகிருக்கணும், நல்லா தெரிஞ்சுங்க. இந்த லெவல்ஸில் டச் ஆகிருக்கணும். டச் ஆகிட்டு இப்போ பிரேக் டவுன் கொடுக்கும்போது இங்கே புட் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வில் பி 23,302. செகண்ட் டார்கெட் இஸ் 23,285. ஸோ 302, 285 இஸ் யுவர் டார்கெட்ஸ். ஓகே, டன். ஓகே, தட்ஸ் வெரி நைஸ். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் கேப் அப் ஆயிடுச்சு. அப்போ கேப் அப் ஆச்சுன்னா உங்களுக்கே தெரியும் இந்த லெவல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல். மார்க்கெட்டில் போகும், இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், திரும்ப இங்கே வரும், ஆடும், திரும்ப இதுக்குள்ளே வரும். எப்போ உங்களுக்கு 24,215 உடையுதோ அப்போ ஒரு நல்ல மூவ்ஸ் பார்க்கலாம். ஸோ வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 24,040. 040 போயிட்டு ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட இந்த முக்கியமான இந்த ஜோனுக்கு வந்துடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டில் இன்னமும் ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் இருக்குது டியூ டு நெகட்டிவ் நியூஸ். உங்களுக்கே தெரியும், நம்ம அட்டாக் நடந்திருக்கு, ஓகே, இன் ஜேஎன்கேல. ஸோ அதனால் உங்களுக்கு நெகட்டிவ் மூவ்ஸ் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவசரப்பட்டு யாரும் கால் சைடை உடனேலாம் போயிடாதீங்க. நான் சொன்ன லெவல்ஸ் வந்தால் மட்டும்தான் போகணும், ஓகே. ஆனால் இந்த லெவல் மட்டும் உடச்சிதுன்னா 722 உடச்சிதுன்னா மார்க்கெட்டில் ஹெவி ஷார்ப் ஃபாலாக இருக்கும். ஷார்ப் ஃபால் வந்து உங்களுக்கு நேராக 23,302 வரைக்கும் கூட கொண்டு விட்டுரும், ஓகே. ஸோ இங்கேருந்து போனீங்கன்னா இதை உடச்சிங்கன்னா உங்களுக்கு 400 பாயிண்ட்டுக்கு உண்டான ஃபால் இருக்குது, தாராளமாக எடுக்கலாம். இதே மாதிரி தான் நேற்று நிஃப்டிலையும் சொல்லியிருந்தேன், ஐ மீன் ஃப்ரைடேக்கு பேங்க் நிஃப்டிலையும் சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டில் மூவ்ஸ் எப்படி இருக்கும் பார்த்து எடுங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் எடுத்திருப்பீங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல மூவ்ஸ், நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இன்னொரு கேள்வி, சார் நீங்கள் ட்ரேடிங் சேனல் இது பண்ணீங்க, ஐ ஹாவ் 3 அக்கௌண்ட்ஸ். திரும்ப சொல்கிறேன், நான் 3 அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறேன், ஓகே. ஸோ இது வந்து ஒரு அக்கௌண்ட் தான். ரிமைனிங் டூ அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மந்த்து எண்டில் அந்த முடிஞ்ச உடனே அதோட ப்ராஃபிட் என்னன்றது நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். ஸோ டோட்டல் ஐ டேக் ட்ரேட் இன் 3 அக்கௌண்ட்ஸ், ஓகே. ஸோ 3 அக்கௌண்ட்ஸ் நம்ம எடுக்கிற ஒரு காரணத்தினால அப்ராக்சிமேட்லி இந்த ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அடுத்த அக்கௌண்ட்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம பர் மந்த் அப்ராக்சிமேட்லி 50,000 to 60,000 நமக்கு அழகாக உங்களுக்கு முடிஞ்சிருது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ட்ரேட் வந்து எத்தனை மணிக்குள்ளே முடிச்சிருவோம், 10 o'clock முடிச்சிருவேன், ஓகே. ஸோ 10 o'clock முடிக்கிறனால ஐ எம் ஃபிக்ஸ்டு வித் மை டார்கெட், ஐ எம் ஃபிக்ஸ்டு வித் மை திஸ் திங், வாட் யூ சே, நம்மளோட ப்ராஃபிட், ஓகே. இஃப் ஐ கோ வித் 2 lots, இது வந்து 1 lot தான், அந்த அக்கௌண்ட்லேயும் நான் 1 lot தான், எல்லா அக்கௌண்ட்லேயும் 1 lot தான். If I started going to 2 lakh, it can get doubled. So approximately 1.2 lakhs, 1 lakh to 1.2 lakhs கிட்ட approximately I can make a very good margin. Just think of, நீங்கள் எவ்வளோ லாட்ஸ் எடுக்கிறீங்க, பெரிய பெரிய லாட்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் எடுக்கிறீங்க, அந்த 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட் எத்தனை வாட்டி வாஷ் அவுட் கொடுத்துட்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் லேர்ன் தட், ஸ்டார்ட் வித் அ சிங்கிள் லாட். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இங்கே ஒரு ட்ரேட் இந்த மாதிரி எடுக்கிறேன். சிங்கிள் லாட்டில் நீங்கள் ஆரம்பிங்க, யூ வில் மேக் எ வெரி குட் ப்ராஃபிட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். கிளியர்? ஓகே. ஸோ பை எனி சான்ஸ் கம் பேக் டு அவர் திஸ் திங் அனாலிசிஸ். எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் அப் எடுத்துருச்சுன்னா, இதுக்கு மேலே எடுத்ததுன்னா, லெவலுக்கு மேலே எடுத்ததுன்னா உங்களுக்கு 24,361 வரைக்கும், 24,360 வரைக்கும் உங்களுக்கு ஹெவியான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் இருக்குது. சப்போஸ் பை எனி சான்ஸ் 360க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இட் வேன் கோ அப் டு ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு, 1 செகண்ட், I'll just இதை ஸ்க்ரால் பண்ணிக்கலாம் இது வரைக்கும்ட்டு. ஸோ ஓகே, ரைட், 360 பாருங்கள், you just got it, ஓகே. ஸோ மார்க்கெட்டில் இந்த இடம்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 360க்கு மேலே, 360 365க்கு மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 394, அதையும் உடச்சதுன்னா செகண்ட் டார்கெட் 434. ஸோ இந்த லெவல்ஸில் நீங்கள் ட்ரேட்ஸை பார்க்கலாம். அவசரப்பட்டு வேறு இந்த லெவல்ஸ்க்கு மேலே போனால் தான் நீங்கள் பார்க்கணும். அவசரப்பட்டு இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னு போயிடாதீங்க. போனீங்க ரொம்ப சின்ன சின்ன டார்கெட்ஸ் தான் கிடைக்கும், பேக் டு பேக். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்மூத்தான மூவ் வேணும்னா 365க்கு மேலே போங்க. 365க்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு 394 அண்ட் 434 உங்களுக்கு நார்மலான கால் சைட் மூவ் கிடைக்கும். ஸோ யூ கேன் மேக் எ குட் ப்ராஃபிட் ஓவர் தேர், ரைட்? And point number 2, very very important, what about in bank nifty?
பேங்க் நிஃப்டி வாங்க. உங்க முன்னாடி பேங்க் நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். ஸோ அப்சைட் ஜோன் எழுதிக்கோங்க பேங்க் நிஃப்டி இது, which is 55,316 and 55,278. ஸோ இது வந்து அப்சைட் ஜோன். ஓகே, வாட் அபவுட் த டவுன் சைட் ஜோன்? ஸோ டவுன் சைட் ஜோன் எழுதிக்கோங்க, which is 54,115 and 54,013. ஓகே, இது வந்து டவுன் சைட் ஜோன். ஸோ இந்த ரெண்டு ஜோன்ஸ்குள்ளே போச்சுன்னா நீங்கள் அவசரப்பட்டு ட்ரேடை எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம் ரியாக்ஷன் கொடுக்கட்டும். உங்களுக்கு தெரியுது பேங்க் நிஃப்டி இன்னமும் வீக்காக தான் இருக்குது. ஓகே, ஸோ வீக்காக இருக்கிற காரணத்தினால மார்க்கெட்டில் சப்போஸ் கேப் டவுன் வந்துச்சுன்னா முக்கியமான ஜோன் இந்த ஜோன், விச் இஸ் 2054,171 அண்ட் கீழே இருக்க நம்ம பாக்ஸ் ஜோன். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்ததுன்னா எப்போ 171 கிராஸ் ஆகுதோ தாராளமாக கால் சைட் போங்க. உங்கள் அடுத்த டார்கெட் வந்து 54,668 வரும். ஸோ 668 ஒரு புல் பேக் எடுத்து எப்போ இதை கிராஸ் ஆகுதோ 54,907 அதை கிராஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு 54,084 உங்களுக்கு டார்கெட், ஃபாலோடு பை 55,201. சாரி, 55,084 அண்ட் 55,201 டார்கெட் வரும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆயிடுச்சு, திங்கிங் தட் இட்ஸ் எ கேப் டவுன். கேப் டவுன் இந்த இதுக்கு மேலே இல்லாமல் இதுக்கு கீழே எடுத்துருச்சு. டன். இங்கே பாருங்கள். ஸோ இந்த லெவலுக்கு கீழே எடுத்ததுன்னா அங்கே ஒரு பிரேக் டவுன் ஆகும், மேலே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குன்னும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்போது அதை ஒரு ஸ்டாப் லாஸ் ஆகி எடுத்து மார்க்கெட்டில் புட் சைட் போனீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபால் 53,075 வரைக்கும் கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் ஃபாலோட் பை 52,736 வரைக்கும் இந்த லெவல்ஸ் உங்களை கொண்டு வந்து கொடுக்கும். கிளியர்? டன். ஓகே, சப்போஸ் எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் அப் ஆயிடுச்சு, கேப் அப் ஆகுது, முக்கியமான நம்ம லெவல்ஸ்க்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. நல்லா பாருங்கள், இங்கே ஃபுல்லாகவே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ மார்க்கெட் இங்கே போச்சுன்னா ரொம்ப மெதுவாக தான் கீழே வரும். உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த லெவலில் எடுக்க நீங்கள் இந்த டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? எந்த டார்கெட்டா இல்லை இந்த டார்கெட்டா இல்லை இது உடச்சப்பறம் இவ்வளோ பெரிய டார்கெட்டா? உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் சப்போஸ் இங்கே இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்தோன்னா 201 ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் இஸ் 55,084. 55,084 உடச்சதுன்னா 54,907 வரும். ஸோ 907 உடச்சதுன்னா லாஸ்ட் இஸ் 54,668. உங்களுக்கு தெரியுது. ஸோ டார்கெட் கீழே வர பெருசாக இருக்குது. ஓகேவா? ஸோ சின்னது பெருசு, அப்புறம் அதோட பெரிய டார்கெட், அதோட பெரிய டார்கெட். ஸோ இட் அப் டு யூ தட் நீங்கள் எங்கே என்டர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, பட் சேஃபாக என்டர் பண்ணுங்கள். ஓகே, மோரோவர் இந்த மாதிரி பெரிய ஜோன்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு மொமெண்டம் கிடைக்கும், இல்லைன்னா மொமெண்டம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ரைட்? பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் அப் ஆயிடுச்சு அண்ட் சஸ்டெயினிங் அபோவ் அவர் பாக்ஸ் ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அவசரப்பட்டு போகாதீங்க. எப்போ மார்க்கெட் 55,400க்கு மேலே போதோ அப்போது 550 வரைக்கும் உங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் வரும். திரும்ப சொல்கிறேன், 400 மேலே போச்சுன்னா தான் கால் சைட் போகணும். 550யோட ஃபஸ்ட்டு டார்கெட் எடுத்துக்கோங்க. சப்போஸ் 550க்கு மேலே உங்களுக்கு சஸ்டெயின் ஆகுதுன்னா நான் லெவல்ஸ் போடலை. ஸோ நான் லெவல்ஸ் போடாதனால எனக்கு வேண்டாம். ஸோ 400 மேலே போச்சா 550 வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் நீங்கள் டார்கெட்டை புக் பண்ணிக்கோங்க. ஓகே, பட் ரிமெம்பர், எந்த காரணத்தை கொண்டும் மார்க்கெட்டில் திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிஇ போகவே கூடாது. டோன்ட் கோ சிஇ. கால் செட் போகாதீங்க. ஓகே, ஸோ கால் செட் இங்கே இருந்துச்சுன்னா போங்க, அதே மாதிரி இங்கே இருந்துச்சுன்னா போங்க, அதுக்கு முன்னாடி எங்கேயுமே போகாதீங்க. ஸோ மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு புட் சைட் லெவல்ஸ். ஓகே, இதுக்கு கீழெல்லாம் புட் சைட் லெவல்ஸ். ஓகே, ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் மார்க்கெட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா அவசரப்பட்டு குடுக்குன்னு போய் ட்ரேட் எடுக்காதீங்க. வெயிட் பண்ணுங்கள். 10:30க்கு மேலே ஒரு நல்ல மூவ்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ட்ரேடை எடுங்க. அது வரைக்கும் ப்ளீஸ் டோன்ட் என்டர் இன் ட்ரேட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் ட்ரேடிங் ஜேர்னலும் காட்டிட்டேன். ஆல்ரெடி வி ஆர் மேக்கிங் ப்ராஃபிட் இன் ஆல் 3 அக்கௌண்ட்ஸ். ஓகே, so this is one account and again account. So approximately after completion I will post இந்த மந்த் எண்டில் உங்களுக்கு நான் ட்ரேடிங் சேனல் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு என் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ ஹவு டு மேக் திஸ் சைக்காலஜி இன் யுவர் மைண்ட், ஐ வில் டீச் யூ தட் ஆல்சோ.
So all the best, take care, bye bye, and happy trading, and see you tomorrow with a new analysis. Till then, bye from your professor. So have a great day, bye bye.